சொல்றோமோ, இந்த லவ்லாங்கிற வார்த்தைக்கு அரபியில இம்தனாவுல் உஜூத் லி உஜூத் ஷர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த கருத்துல அது நடந்திருக்காவிட்டா இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு அரபி மொழியில லவ்லான்னு சொல்றது. அது முன்னால வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நாடி இருந்திருப்பார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால். அதே சேம்ல இன்னொரு ஆயத்து இருக்குது, ஓதி காமிச்சோமா இல்லையா? இது அரபி இலக்கணம் பிழையா இருந்தா எப்படி அல்லாஹ் சொல்லி இருப்பான்? சரி, நீங்க அதுக்கு எப்படி அர்த்தம் வச்சிருக்கிறீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நாங்க சொன்ன அர்த்தத்தை நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க. தமிழ் வாட்சை காமிச்சோமே உங்களுடைய மொழிபெயர்ப்புல, அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, லவ்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாலதான் வருது. இங்காதத்துல துப்திங்கிறது லவ்லாக்கு முன்னாலதான் வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல லவ்லாக்கு முன்னாலதான் ஹம்ம வந்துச்சு. அதே போல லவ்லாக்கு முன்னாலதான் இங்கேயும் வருது. நாங்க சொன்னதை கரெக்ட் அங்க வச்சுட்டீங்க. இது அரபி இலக்கணம் பிழையா இருந்தா நீங்க இங்க மட்டும் எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அல்லாஹ் எப்படி சொல்லி இருப்பான் அரபி இலக்கணம் பிழையா இருந்தா? இவனு கச அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லலையே, சர்ச்சை ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். அரபி இலக்கணத்துல எத்தனை சர்ச்சை இருக்குது, அந்த சர்ச்சையை சொல்ற கருத்து வேறுபாடு. இங்க குர்ஆன் அரபி இலக்கணம் சொன்னாக்கா சென்டென்ஸ் விஷயத்துல மற்ற எல்லா விஷயத்திலையும் கூடுமா கூடாதாங்கிற கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. அரபி இலக்கணத்துக்கு முரணாக அந்த கருத்துன்னு சொல்லவே கிடையாது. முரண் என்றால் நீங்க இப்படி அர்த்தம் வச்சிருக்க, நாங்க சொல்ல அர்த்தம் வச்சிருக்கீங்க, குர்ஆன் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்க இது வரைக்கும் வாயை திறக்கலையே, பதில் சொல்லிட்டோம். நீங்க இது கேட்டோம்ல, எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டேன், இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? அது ஒரு நபி விஷயத்துல தப்பு வந்திருக்கும் நியாயப்படுத்துறாங்களாம். பாருங்க, ஒரு நினைச்சிருப்பாருங்க தப்பு வந்திருக்குங்க அப்படி என்று சொல்றதுக்கு எப்படி ஒரு ஹதீஸ கொண்டு வர்றாங்க. அதே இதுல எந்த ஆணும் ஒரு பெண்ணிடம் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்பது நபி மொழி அல்லவா? ஒரு நபி தப்பு பண்ணாருன்னு சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வரலாமா? ரெண்டு பேர்ல மூணாவதா ஷைத்தான் ஒரு நபி விஷயத்துல சொல்லலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தக்வா உள்ள மனித விஷயம் சொன்னா கூட அவர் மனசை வருத்தப்பட மாட்டாரு. நபி வழி இருக்கட்டும், ஒரு இல்லாத கருத்தை புகுத்துறதுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரணுமா? அதுபோல அந்த நபி விஷயத்துல எப்படி அவங்க எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் தடுமாற ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவங்க நபிதான், ஆனா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில இருக்கும்போது தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு நபிக்கு சொல்ற அடைமொழி. ஏன்னா அதாவது விளக்குறாங்க, அப்பெண் மீது அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு, இதெல்லாம் நபி விஷயத்துல எழுதுறதா? இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அரபி இலக்கணம் பிழைந்து இப்படி கதை சொல்லிவிட்டாங்க. தான் மட்டும் சொன்னாங்க வாரம் ஆமா இப்படி கதை இருக்கிறது, மற்றவங்களும் இப்படி கதை சொல்லி நினைச்சிருந்து அவரு அப்படி சொல்லவே இல்லை. அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லவே கிடையாது அவரு. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க காமிங்க, இப்படிதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? கிடையாதுங்க. அடுத்து பாருங்க, அவங்களுடைய அந்த மொழியாக்கத்தை எழுதியிருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் வரிசை எண் பக்கம் 1084, பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டாங்க. அந்த அலிஃப் லாம் மீம் யாசீன் ஹாமீம் இப்படிலாம் வருது இல்லைங்க, ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்லி அரபு மொழியில சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. அதுக்கு அப்ப ஏன் அர்த்தம் இல்லாட்டா அல்ல சொன்னாலும் ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு சொல்றாங்க. அந்த நாட்டு இந்த அரபி புலவர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்து தான் இதை ஆரம்பிப்பாங்க, கவிதை ஆரம்பிப்பாங்க. அந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அந்த நடைமுறை பிரகாரம் தான் அல்லாஹ் இப்படி சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? குர்ஆன்லயும் சொல்லல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விளக்கன்னு சொன்னா நீங்க ஒரு கண்டுபிடிச்சிங்கல்ல, இந்த கடிப்பு எங்க இருந்து பெற்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? சரி, அதுக்கு முன் உண்டான அந்த புலவர்கள் இடத்துல இந்த வழக்கம் இருந்துன்னு சொல்லிங்கல்ல, அப்படி ஒரு புலவர் அவருடைய கவிதைகள் தொடக்கத்துல இந்த எழுத்துக்களை சொல்லி இருக்கிறார், ஒரு ஆதாரத்தை காமிங்க. சபுல் முல்லக்காத்துன்னு சொல்றோம்ல, சல்லல்லாஹு காலத்துக்கு முன்னால உள்ள இலக்கியம் தானே அது. அதுலயாவது அது சல்லல்லாஹு காலத்துல ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு வந்தாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு வந்தாங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு வந்தாங்க. இவங்க எல்லாம் அந்த கவிதை படிக்கும் போது இப்படிதான் எழுத்துக்களை சொன்னாங்க, அதனாலதான் அல்லாஹ் சொன்னான். அப்படி ஒரு ஆதாரம் காட்டுங்களேன். நீங்களும் ஒரு கருத்து சொல்றீங்களா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அப்படி நடந்ததாக
வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரை நடந்த முதல் அமர்விலான கேள்விகள்ல ஒரு கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லை. ஒண்ணுக்கு கூட சொல்லல. முஸ்லிம் காபிரு அதுக்கு பதில் இல்ல, இப்னு அஸாக்கிர் இருட்டடிப்பு பதில் இல்ல, அபூதாவூத் ஹதீஸ்ல இருட்டடிப்பு பதில் இல்ல, நசை ஹதீஸ்ல விட்டுட்டு பதில் இல்ல, புகாரில பாதியை விட்டது அதுக்கு பதில் இல்ல, வேண்டுமென்றே காத்து ஒரு நான் சொல்லல சொன்னார்னு ஆதாரம் காட்டணும் அதுக்கு பதில் இல்ல, கிழக்குக்கு மேற்குக்கும் உள்ள 12,000 மைலுக்கு அப்பால் கல்யாணம் பண்ணி புள்ள பெறுறது பதில் இல்ல, 4 வருஷம் இதுக்கு பதில் இல்ல, எதுக்குமே பதில் இல்ல, ஒண்ணு கூட பதில் சொல்லப்படல. என்னன்னா அவங்க சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பதில் சொல்லப்பட்டது. சிலது அவங்க அறகுறையா விளங்கிட்டு திரும்ப ஒருக்கா கேட்டிருக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டா ஒன்னொன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், ஒண்ணு விடாம பதில் சொல்லிடுவோம். சில கடைசி நேரம் புதிய வாதங்களை வைக்கிறது கூட ஒதுக்கி கொண்டு கூட பதில் சொல்ற மிச்சம் தான் அதுதான் முடிப்போம். ஒண்ணு கூட பதில் இல்லாம இருக்காது. நீங்களும் அது மாதிரி அனைத்துக்கும் பதில் சொல்லணும். அதுல என்ன இருக்கிறாருன்னா, இப்னு கசீர் அவங்களுடைய அந்த இலக்கண நூல், அந்த